கோவையில் நடைபெறும் உலகத் தமிழ் செம்மொழி மாநாட்டை ஒட்டி சென்னை அண்ணா சாலை அஞ்சல் தலை சேகரிப்பு நிலையமும் தென்னிந்திய அஞ்சல் தலை சேகரிப்போர் சங்கமும் இணைந்து தபால் தலை கண்காட்சியை ஏற்பாடு செய்துள்ளன. தமிழ்நாடு மற்றும் தமிழர் என்ற தலைப்பில் நடைபெறும் இக்கண்காட்சியில் தமிழகத்தின் கலை, பண்பாடு, இலக்கியம் மற்றும் சுதந்திர போராட்ட தலைவர்கள், தமிழ் மொழி வளர்ச்சிக்கு பாடுபட்ட தலைவர்களின் உருவப்பட தபால் தலைகள் இடம்பெற்றுள்ளன. மாப்போ சிவஞானம், தேவநேய பாவாணர், திருப்பூர் குமரன், அண்ணாதுரை, தினமலர் நிறுவனர் ராமசுப்பையர் உள்ளிட்ட தமிழகத்தின் முக்கிய தலைவர்களின் நினைவாக வெளியிடப்பட்ட தபால் தலைகளும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரையில் அனைவரும் ஆர்வத்துடன் இந்த கண்காட்சியை கண்டு ரசிக்கின்றனர். இதுபோன்ற கண்காட்சிகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்றும் அவர்கள் விருப்பம் தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் முக்கியமான தலைவர்கள், பெரியவங்களுடைய ஸ்டாம்ப் கலெக்ஷன், ரொம்ப ரேர் கலெக்ஷன் வச்சிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அரிய ஸ்டாம்ப்ஸ்லாம் இங்கே இருக்குது. சின்ன பசங்க, படிக்கிற பசங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதை பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. உலக தமிழ் வளர்த்த, உலகத்தில் உலகம் முழுக்க பரவக்கூடிய தமிழ் சான்றோர்கள், ஆன்றோர்கள் மற்றும் இன்னும் நிறைய விடுதலை வீரர்கள், எல்லா தமிழ் வீரர்கள், தமிழ் போன்றவர்கள், மன்னர்கள், பழங்காலத்து மன்னர்கள், இவங்கெல்லாம் பற்றி ஒரு ஸ்டாம்ப் கலெக்ஷன் நடக்குதுங்க. 8வது உலக தமிழ் மாநாட்டையொட்டி வெளியிடப்பட்ட தபால் தலைகள் உள்ளிட்ட 2000த்திற்கும் அதிகமான தபால் தலைகள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன.